5 தொகுதியில் இருக்கக்கூடிய திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனியிலிருந்து வரக்கூடிய அனைவரும் அந்த பகுதியில் வருகிறார்கள். துணை கேள்வி தந்த ஒரு செகண்ட்ல கேட்கணும். எனவே தலைவர் அவர்களே, ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலே மன்னார்சாமி கோவில் தெருவிலிருந்து ஆர்கே நகர் வரை இருக்கக்கூடிய சூரியநாராயண செட்டி தெரு வரை இருக்கக்கூடிய 3 கிலோமீட்டர் தூரம் திருவொற்றியூர், எண்ணூர், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி வழியாக சென்னைக்குள் நுழையக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த சூரியநாராயண தெரு, மன்னார்சாமி கோயில் தெரு வழியாகத்தான் பாரிஸ் கார்னரை வந்து செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே இந்த மேம்பாலம் ஒன்றை ராயபுரம் சூரியநாராயண செட்டி தெருவிலிருந்து மன்னார்சாமி கோயில் வரைக்கும், டோல்கேட் வரைக்கும், ஆர்கே நகர் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் பரப்பளவு வருகிறது. நான் 2021 நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் கேள்வி மூலம் கேட்டபோது போக்குவரத்து சரிவு இல்லை என்ற காரணத்திற்காக அந்த மனு பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தார். இன்றைய தினம் மிகவும் அதிகமான போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த பகுதி விளங்கி வருகிறது. ஏனென்றால் 5 தொகுதியில் இருக்கக்கூடிய திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனியிலிருந்து வரக்கூடிய அனைவரும் அந்த பகுதியில் வருகிறார்கள். துணை கேள்வி தந்த ஒரு செகண்ட்ல கேட்கணும். எனவே அதை நிறைவேற்றி தருவாரா என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொல்லுகிற சாலை என்பது போக்குவரத்து அதிகமாக உள்ள சாலை தான். பொதுவாக ஒரு சாலை அமைக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு 5 ஆண்டு காலம் நிறைவடைந்த பின்பு தான் அது ரினியூவல் செய்வதாக இருந்தாலும் விரிவுபடுத்துவதாகவும் செய்ய முடியும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்வி அது கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரியை அழைத்து பேசி இந்த ஆண்டே இதற்கு முன்னுரிமை அளிக்க முடியுமா என்பதை துறையின் சார்பாக அதை முன்னெடுத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்கிறேன்.